இப்போது எண்ணெயெல்லாம் எப்படி பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இந்த டயத்தில் நம்ம வந்து புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஒரு புளி, இந்த அளவு புளி எடுத்துக்கணும். இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றிடலாம், புளி தண்ணி. இப்போ புளி தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ இதை நல்லா சிம்மில் வச்சு ஒரு திக்னஸ் வர வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும். இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இந்த டயத்தில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும், காரக்குழம்புக்கு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போ அடுப்பு அணைச்சிடலாம். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், ஒரு அருமையான சின்ன வெங்காய காரக்குழம்பு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சின்ன வெங்காய காரக்குழம்பு ரெடி.